சென்னை மணலியில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் உள்ள தனியார் பயோகேஸ் தயாரிக்கும் ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் ஆபரேட்டர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மணலி பல்ஜிபாளையம் அருகே 5 மண்டலத்தில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகளில் இருந்து பயோகேஸ் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்நிலையில் ஆலையில் இயந்திரத்தின் அருகே இருந்த பயோகேஸ் சிலிண்டர் எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறியதில் ஆலையின் தூண்கள் பெயர்ந்ததுடன் சுவர் இடிந்து விழுந்தது. இந்த இடிபாடுகளில் சிக்கிய சரவணகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பயோகேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறிய போது வீடுகள் குலுங்கியதாகவும் மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்த பயோகேஸ் தயாரிக்கும் ஆலையில் அடிக்கடி இதுபோன்ற விபத்துக்கள் நடப்பதால் பயோகேஸ் தயாரிக்கும் ஆலையை மூட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இங்கிருந்து 800 மீட்டர் தான் கம்பெனி சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் அரசு மதுபான கடை திறப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். ஜாபர்கான்பேட்டை பச்சையப்பன் தெருவில் புதிதாக அரசு மதுபான கடை திறக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் திமுக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். தமிழகத்தில் ஏற்கனவே மதுபோதையால் ஏற்படும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் புதிதாக ஆங்காங்கே டாஸ்மாக் கடைகளை திறப்பது ஸ்டாலின் அரசின் பொறுப்பற்ற தன்மையை காட்டுவதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே விளையாட்டு மைதானம் இல்லாததால் கிராமப்புற சிறுவர்கள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். கூடலையாற்றூர் கிராமத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவிட்டு அம்மா பூங்கா அமைக்கப்பட்டது. ஆனால் விடிய அரசின் ஆட்சி காலத்தில் அம்மா பூங்கா போதுமான பராமரிப்பு பணிகள் செய்யாமல் போனதால் ஆடு மாடுகள் மேயும் இடமாக மாறிப்போனது. இதனால் கிராம சிறுவர்கள் கல்லும் முள்ளும் நிறைந்த வாய்க்கால் பகுதியில் விளையாட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். எனவே அம்மா பூங்காவை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர விளம்பரம் தேடும் விடியா மாடல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் மாணவர் மர்மமான முறையில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். போடி அரசு பொறியியல் கல்லூரி கழிவறையில் விக்னேஷ் என்ற மாணவர் இரத்த வெள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்நிலையில் மாணவருக்கு வலிப்பு நோய் உள்ளதாகவும் நெஞ்சு வலி வந்து இறந்திருக்க வாய்ப்பு உள்ளது என்று கூறி கையெழுத்து போட்டு உடலை பெற்று செல்லும்படி போலீசார் தங்களை மிரட்டி துன்புறுத்துவதாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விக்னேஷின் புகைப்படத்தை கையில் ஏந்தி போலீசார் விசாரணையில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் சிபிசிஐடி போலீசாருக்கு வழக்கு விசாரணையை மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறை மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை இல்லாத நிலையே நீடிக்கிறது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் திருத்தச் சட்ட மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட 800க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு வக்ஃப் திருத்தச் சட்ட மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மைனாரிட்டி பாஜக அரசு சிறுபான்மையின் மக்களுக்கு விரோதமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதனுடைய திருத்தங்கள் என்பது தேவைதான். ஆனால் இப்பொழுது வக்ஃப் திருத்த மசோதா என்று சொல்லி இருக்கக்கூடிய இந்த சட்டம் என்பது அது சட்டத்தினுடைய செழுமைக்காக அது மாதிரி இந்த சட்டத்தை சீர்படுத்துவதற்காக வேண்டியுள்ள ஒரு சட்டம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் இந்த சட்டத்தையே அவர்கள் இந்த வக்ஃபையே குழி தோண்டி புதைக்கக்கூடிய, இதை அழிவு பாதையில் ஆக்கக்கூடிய, சொத்துக்களை எல்லாம் அபகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வெறுப்பு அரசியலுடைய சட்டமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற கோரி உலமா சபை சார்பாகவும் அனைத்து ஜமாத்தார்கள் சார்பாகவும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சகோதரத்துவ அடிப்படையில் நாங்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவளிக்கிறோம். வகுப் என்று சொன்னாலே இறைவனுக்காக தொண்டு செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட அல்லது அதுக்காக வழங்கப்பட்ட சொத்துக்கள் என்பதுதான் அர்த்தம். அந்த வகையில் வகுப்பு சொத்து என்பது இந்த வகுப்பு, அதாவது இறைவனுக்காக இதை தொண்டு செய்வதற்காக உரியது. அதில் எந்த மாற்றமும் கூடாது என்பதை வலியுறுத்துகிறேன். தருமபுரம் சன்னிதானமாக இருக்கட்டும், குன்றக்குடி சன்னிதானமாக இருக்கட்டும், இவர்களுக்குரிய சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு ஒரு இஸ்லாமிய அல்லது கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்களை நியமிப்பது என்பது எவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலோ அதே போலத்தான் இஸ்லாமிய நல்லெண்ணம் கொண்டவர்களும்
இஸ்லாமிய எளிய மக்களுமாக 200-300 ஆண்டுகளாக உருவாக்கிய சொத்துக்களை அரசனுடைய கட்டுக்குள் கொண்டு வருவதும் அல்லது பிற மதத்தவர்கள் அந்த நிர்வாகத்திற்குள் கொண்டு வருவதும் என்பது அந்த சமூகத்தை மிகவும் அவமதிக்கிற ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம்.